செய்யாதவர் அல்ல, இரக்கம் செய்ய நீர் மறக்கிறவர் அல்ல. நீர் எங்கள் மேல நினைவாய் இருக்கிற நல்ல ஆண்டவர், எங்களை புறந்தல்லாத தேவன். ஆண்டவரே, தொடர்ந்து உங்க உன்னத அன்பை நாங்க புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த தேவ அன்பில் எங்க வாழ்க்கை கட்டப்படவும், அந்த தேவ அன்பில நாங்கள் செயல்படவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ரோமர் 5வது அதிகாரத்தில் சொல்றது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில ஊற்றப்பட்டிருக்கிறதுங்கிற அந்த இறை வசனம் எங்களில் 100% நிறைவேறுவதாக தேவ அன்பினால எங்க இருதயத்தை நிரப்பும். அந்த புறந்தல்லாத அன்பை நாங்க புரிந்து கொள்ள எங்களுக்கு தேவன் கிருபை செய்யுங்க. அறிவு கட்டாத தேவ அன்பை நாங்க அறிந்து கொள்ள எங்களை வல்லவர்களாக மாற்றுங்க. தொடர்ந்து அந்த தேவ அன்பில நாங்க நிலை நிற்க எங்க குடும்பத்தின் மக்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் உறவுகள் தேவ அன்பில நிலை நிற்க தேவன் அனுகிரகம் செய்கிறார். எங்களையே உடைய கரத்துல தத்தம் செய்கிறோம். நாங்கள் படைத்திருக்கிறவைகளை தேவன் அங்கீகரிக்கிறார். அடியார்கள் அங்கீகரிக்க மாட்டவர், உங்களுடைய அங்கீகரிப்புக்கு உரியவர்களாக நாங்கள் செயல்பட அன்றைக்கு வேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்த கர்த்தர், காயினையும் அவன் காணிக்கையும் நீர் அங்கீகரிக்கவில்லை என்ற வேதம் எச்சரிக்கிறது. ஆண்டவரே, அடியார்களை அங்கீகரியும். தொடர்ந்து நம்முடைய அங்கீகரிப்புக்குரிய செயலை நாங்கள் செய்யவும், நம்முடைய அங்கீகாரத்தின் ஆசீர்வாதங்களை எங்க வாழ்க்கையில அனுபவிக்கவும் தேவன் அருள் புரிகிறார். முற்றிலுமாக உடைய சமூகத்தில் படைக்கிறோம். உடைய ஜீவ வார்த்தைகளின் மூலமாக தேவன் எங்களோடு கூட இடைபெறும். தொடர்ந்து கர்த்தர்களை வழிநடத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரத்துல வேதம் சொல்லுகிற அந்த இறை வசனத்தை நாம் வாசிக்கலாம். 12வது வசனம் சொல்கிறது, உன் பலகணிகளை பணிந்தும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கல்லுகளும் ஆக்குவேன். இது ஒரு கட்டடத்துக்குரிய உபயோகிக்கப்படுகிற பொருளை குறித்து பேசுகிறது. திருச்சபை கட்டடத்துக்கு ஒப்பிடுகிறது. இந்த வாசித்த இந்த வேத பகுதிகள் ஒரு கட்டடத்துக்கு உபயோகமான ஜன்னல், பலகணி, பால்கனி சொல்றாங்கல்ல, பலகணி, வாசல்கள். ஒரு வீட்டுக்கு வாசல் முக்கியம். இயேசு சொன்னார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் ஜீவனை கண்டடைவான், உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான்னு வேதம் சொல்லுகிறது. இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையில வாசல், மதில். வாசல் ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு. வீட்டுக்கு வாசல், கதவு தேவை, நிலை கதவு. மதில், வீட்டுக்கு காம்பவுண்ட் போடுறோம். அதுக்கு முந்தைய வசனத்தையும் வாசிக்கலாம், 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து அஸ்திபாரமாக்குவேன். ஒரு வீட்டுக்கு, அது போன முதல் வாரத்துல பார்த்தோம், வீட்டுக்கு அஸ்திபாரம் எவ்வளவு முக்கியம் என்று. அஸ்திபாரம் இல்லாத வீடு சிதைந்து போகும், அழிந்து போகும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு என்கிற மூளைக்கல்லின் மேல கட்டப்பட்ட ஒரு நிலையில நானும் நீங்கள் பயணிக்க வேண்டும். இந்த அதிகாரத்துல நாம் வாசித்த இந்த வேத பகுதிகள் ஒரு கட்டடத்தோடு கூட ஒப்பிடுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வீடு, கட்டடம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிப்போம். அந்த வசனத்தை நேற்று போகும்போது சாம் அதுக்கு அழகாக ஒரு படம் போட்டிருந்தான். 2வது வசனத்தை வாசிச்சிடலாம். அந்த பிக்சர் நல்லா இருந்தது. என் தங்கச்சி கிட்ட காட்டினேன், இது எப்படி போடலாமா வேண்டாமா, இது இந்த வசனத்துக்கு இந்த பிக்சர் பொருந்துமான்னு கேட்டேன். அந்த பிக்சர் இருந்தா அந்த பிக்சருக்கு மேல போடுங்க. வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கும். 2வது வசனத்தை போடுறாங்க. 2 செகண்ட். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு,
உன் கூடார 54:2 உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கு. உன் மூளைகளை உறுதிப்படுத்து. ஆமா, மூளைகளை நல்லா இருக்குது, உண்மைதான். மூளைகளை உறுதிப்படுத்து. இந்த மூளையில உறுதிப்படாதனால நம்ம மூளைகளும் உறுதிப்படல. பிள்ளைகள் தவறாக வாசித்தாலும் அது பொருந்தி விடுகிறது. எனக்கு மறக்கவே முடியாது. இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கு தாயா இருக்கிறா. அவ சொன்னது, அங்க மேல் வீட்டுல இருக்கும் போது சொன்னது, கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தாருங்கிற வசனத்தை அவ இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிச்சா, அதனால தமிழ் தெரியாது, தடுமாட்டம். உன்னை போர் செய்து அழைத்தேன் அப்படின்னா இப்போ நல்லா இருக்கு. தப்பா படிச்சாலும் திடீர்னு எங்கேயோ பொருந்திரு. ஆண்டவர் பெயர் சொல்லியும் அழைக்கிறார். அதுக்கு நான் கீழ்படியாத போது போர் செய்து அழைக்கிறார். இதுதான் நம்ம மூளைய கரெக்ட். அப்படியே படி போங்க. நம்ம மூளைய உறுதிப்படுத்தி கரெக்ட். நல்லா தான் இருக்குது. அது கூட இந்த வசனம் சொல்லுகிறது, உன் கூடாரத்தை விசாலமாக்கி. இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்பாக இந்த அதிகாரத்துல அன்றைக்கு இருந்த திருச்சபையின் மக்கள் கூட்டத்தை பார்த்து விடலாம். அவங்க எப்படி இருந்தாங்க? நான் அதற்கு ஒரு தலைப்பிட்டிருந்தோ, தேவ நோக்கத்தை நிறைவேற்றாத திருச்சபை. இந்த இஸ்ரவேல் திருச்சபை எப்படி இருந்தது? ஏசாயா 54வது அதிகாரத்துல பிள்ளை பெறாத மலடியாக, கர்ப்பவேதனை படாதவளாக, கைவிடப்பட்டவளாக, அனாதை பெண் என்று அந்த 1வது வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்றது. அனாதை ஸ்திரீ, கர்ப்பவேதனை படாதவள், பிள்ளை பேரு இல்லாதவள், அனாதை பெண்மணி. 6வது வசனத்தை வாசிப்போமானால் அது அந்த திருச்சபை எப்படி இருக்கிறதா? கைவிடப்பட்ட ஒரு பெண்மணி, அதோடு கூட மனம் நொந்த ஒரு பெண். அந்த திருச்சபையை பெண்ணுக்கு ஒப்பிட்டு பேசுகிறது. ஏதோ ஒரு பத்திரிகை ஒரு பெண்ணுக்காக பேசவில்லை, அந்த திருச்சபைக்காக. இஸ்ரவேல் திருச்சபையா அவங்க எப்படி இருக்கிறாங்க அந்த வசனங்கள் சொல்லுகிறது. அதுல மீண்டும் சொல்லுது, அந்த 6வது அதே வசனத்துல சொல்லுது, இளம் பிராயத்தில் விவாகம் செய்தவள். இந்த இந்தியாவில் இன்றைக்கும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்கிறவர்களை எங்க தூக்கி போடுறாங்க? தண்டனை பண்ணிடுவாங்க. போக்சோ சட்டத்தில் உள்ள தள்ளிடுறாங்க. 14 வயது 13 வயது இளம் வயதிலேயே திருமணம் செய்கிற பழக்கம் இந்தியாவில் உண்டு. இளம் வயதிலேயே விவாகம் செய்யப்படுகிற ஒரு பெண்மணி, அதோடு கூட மாத்திரம் அல்ல, தள்ளப்பட்ட ஒரு பெண்மணி, தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். நான் வாசித்தோமே, தள்ளி விடுகிற தேவன் அல்ல. 77வது சங்கீதத்துல வாசித்தோமே, நித்திய காலமாக அவர் தள்ளிவிடவே மாட்டார். ஆண்டவர் என்ன பண்றார்? இப்படிப்பட்ட நிலையில இருந்த உன்னையும் என்னையோ, உங்களையும் என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை மீண்டும் மீண்டும் வசனங்கள் வெளிப்படுத்துகிறது. தேவன் இப்படிப்பட்ட பரிதாப நிலையில இருந்த நம்மை தேவன் அழைத்தார். நம்ம யாரை அழைப்போம்? நல்லா ஸ்காலரா இருக்கிறவங்க, நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களை தான் அழைப்போம், செலக்ட் பண்ணுவோம். நம்ம தெரிந்து எடுக்கலாம். எப்படி ஒரு கம்பெனிக்கே வேலைக்கு வேணும், என்ன வேணும்? அதுக்கான மதிப்பு, கல்வி தரம், அதுக்கான எல்லா பர்சனாலிட்டி எல்லாம் இருந்தா தான் செலக்ட் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒன்றுமே இல்லாத, அவன் வாழ்க்கை சூனியமாக்கப்பட்ட இப்படிப்பட்ட உங்களை என்னையும் தேவன் அழைத்தார். எதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார்? இந்த வேத பகுதிகள் சொல்லுகிற 2வது வசனத்துக்கே வருவோம். இப்படிப்பட்ட பரிதாபமான நிலையில இருந்த அன்றைய திருச்சபையை வேதாகமம் படம் பிடித்து காட்டுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட நிலையில இருக்கலாம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிற தேவன்.
பார்த்து சொல்றார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. பாட்டெல்லாம் பாடலாம், மனுஷரின் மத்தியில வாசம் செய்கிற ஆண்டவர். காலையில முதல் சர்வீஸ்ல பாடின பாட்டு அதை தான் பாடணும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தங்கி தாவரிக்கிற ஸ்தலமாக உங்களையும் என்னை முத்தரித்திருக்கிறார். எதற்காக ஆண்டவர் உங்களை என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார்? வாசிப்போம். இப்படிப்பட்ட நன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறனா? இந்த வசனத்துக்கு போவதற்கு முன்பாக தேவன் உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்திருக்கிறார்? வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல வாசிங்க. தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறாரே. அந்த அழைப்பு மகிமையான அழைப்பு. ஆண்டவர் அவர்களுக்குள்ள வாசம் செய்கிறதாக தேவன் வாக்களித்திருக்கிறார். 16வது வசனத்தை வாசிப்போம். 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இது அப்புறம் பேசுவோம். அடுத்த பகுதி. நான் அவர்களுக்குள்ள உலாவி நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவுகிறாராம், வாசம் பண்ணுகிறாராம். அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள். சிறுமைப்பட்டவளாக, பெருங்காற்றினால் அடிபட்டவளாக, தேற்றவற்றவளாக, மனம் நொந்தவளாக. அல்லது அந்த அதிகாரத்தின் வசனங்களில் வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்தோமே, தள்ளப்பட்ட ஒரு நிலைக்கு இருந்த அப்படிப்பட்டவங்களை பார்த்து அப்படிப்பட்டவங்களுக்குள்ளதான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதாக வாக்களித்திருக்கிறார். தேவனுடைய திருச்சபையை தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் திருச்சபையை நேசிக்கிறார். அதனால எபேசியர் 5வது அதிகாரத்தில் கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல இயேசு யாரை நேசிக்கிறாரு? திருச்சபையை தான் நேசிக்கிறார். திருச்சபையின் அங்கத்தினராக உலகத்தின் மக்களை எல்லாம் நேசிக்கிறார். அவர் அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்போ யோவான் 3வது அதிகாரத்தில் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான 16வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தை அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உலகத்தை அன்பு கூறுகிறார். அதை காட்டிலும் தேவனுடைய திருச்சபையை அவர் அதிகமாக நேசிக்கிறார். உலகத்தை எல்லாம் அவர் தம்முடைய அன்பை சிலுவையில் வெளிப்படுத்தினார். அந்த அன்பை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்ட யாரெல்லாம் அவருக்கு அடியவர்களாக மாறுகிறார்களோ, திருச்சபையில் அங்கத்தினர்களாக மாறுகிறார்களோ, இந்த காணப்படுகிற கண்ணுக்கு காணப்படுகிற சபை ஸ்தாபனத்துக்கு அங்கத்தினர்கள் அல்ல, பரலோக சபையில் அங்கத்தினர்களாகப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிருக்கிறோம், நான் இந்த சபையில அங்கத்தினராக இருக்கிறேன், இந்த சபையில இத்தனை ஆண்டு சபையில நான் அங்கத்தினராக இருக்கிறேன். பரலோக சபையில அங்கத்தினரானால் தான் உள்ள போக முடியும். வாசிக்கலாம். இந்த வேத கொரிந்தியருக்கு வாசிப்பதற்கு முன்பாக எபிரேய புஸ்தகம் என்று நினைக்கிறேன். அங்கே சொல்லுது, பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டு இருக்கிற முதற் பேரானவராகிய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கு வந்திருக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 23வது வசனம். ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனமாகிய நானும் நீங்களும் சாதாரண சபையில் அங்கத்தினர்கள் அல்ல, சர்வலோக அது பரலோகத்தில் பெயர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் அங்கத்தில். அதிலிருந்து யாரும் புறந்தள்ள முடியாது. ஒருவேளை சபை கோட்பாட்ட உலகத்துல இருக்கிற நாம் பார்க்கிற சபை இப்பொழுது பெயரளவில் இருக்கிற சபைகளின் கோட்பாடுகளை கொள்கைகளை மீறினால் புறந்தள்ளிடுவாங்க. அப்போ யோவான் 10வது அதிகாரத்துல 9வது அதிகாரத்துல பிறவிக்குடன் அவன் கண் திறக்கப்படுகிறது. அந்த சம்பவத்துல அவனுடைய தாய் தகப்பன் மாரிடத்துல கேட்கிறாங்க, இது உங்களுடைய மகனா? இவன் பிறவிக்குடனா? இவன் எப்படி பார்வை இழந்தான் அப்படின்னு அந்த கேட்கிறாங்க. அந்த பெற்றோர் சொல்றாங்க, இவன் என்னுடைய குமாரன் தான், ஆனா இவன் எப்படி சுகமானா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அது இவனே வயதுள்ளவனா இருக்கிறான், இவங்கிட்டே கேளுங்க அப்படின்னு தப்பிச்சுக்கிறாங்க. கழுவுற வீட்டுல நடுவர்களா. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. 9வது அதிகாரத்துல தள்ளி விடுவார்களோ என்று பயந்ததினால் அப்படி சொன்னார்கள். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிப்போம். அவருடைய தாய் தகப்பன்மார் யூதருக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். 22வது வசனம். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று
எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை சபையிலிருந்து புறந்தள்ளி விடுவோம். இன்றைக்கு அப்படித்தான். ஆவியோடு உண்மையோடு தொழுதுகொள் அப்படின்னா புறந்தள்ளிடுவான். சபை கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு மாறுபட்டு யாராவது எழுந்து விடுவார். இயேசுவே எழுந்தாலும் புறந்தள்ளிடுவான். இப்ப இயேசுநாதர் வந்து நீ இப்படி செய்யறது தப்புடானா அவரை சபை விட்டு நீக்கிடுவான். அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது 9வது அதிகாரத்துல, ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் கட்டுப்பாடு பண்ணினார்கள். புறந்தள்ளப்படுகிற நிலை. ஆனால் ஆண்டவர் அவனை தேடி வருகிறார். அவனை மீண்டுமாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அவனை புறந்தள்ளிட்டாங்க. உலகத்தின் மக்கள் புறந்தள்ளி விட்டார்கள். அன்றைக்கு இருந்த யூத சபையார், சபை தலைவர்கள், வேத பாரகர்கள், மறைநூல் அறிஞர்கள், மத குருவானவர், பிரதான ஆசாரியர்கள் அவனை புறந்தள்ளி போட்டாங்களாம். வாசிங்க, இது 34வது வசனத்தை வாசிங்க. முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய். நாங்கெல்லாம் ஃபுல் டைம்டா, நாங்கெல்லாம் 13 ஆண்டு காலமாகி, நாங்கெல்லாம் பொது நிலையர், நீங்கெல்லாம் போதிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா? இயேசு நாட்கள்லயே கேள்வி கேட்கிறாங்க. இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, வாசிங்க, என்று அவனை புறந்தள்ளி விட்டார்கள். அவரை புறந்தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு பாத்துங்க, புறந்தள்ளப்பட்ட சபையினால், அன்றைய யூத சபையால் புறந்தள்ளப்பட்ட பிறவிக்குள்ள நாம் கண் திறக்கப்பட்ட அந்த அற்புத இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சுகம், அதை கண்டு அவங்க புங்கிதம் அடையல, கர்த்தரை மகிமைப்படுத்தல. இப்படிப்பட்ட பலத்த கிரிகள் நடக்குதுன்னு சொல்லி அவங்க தேவனை மகிமைப்படுத்த முடியல. ஆனால் பொறாமை நிறைந்தவர்கள் இயேசுவின் மேல கொண்ட பொறாமையினால, கால் புணர்ச்சியினால், வசன அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், அரசியல் கால் புணர்ச்சியினால் குற்றம் சாட்டுகிறாங்க பாரு, கால் புணர்ச்சியினால் புறந்தள்ளி விடுகிறார்கள். இதே அவன் செஞ்சிருந்தானா தண்டூரோ போட்டிருப்பான். இப்ப இருக்கிறதால பிளக்ஸ் போர்டு போட்டு அங்கங்க மாட்டிருப்பான். ஆனால் புறந்தள்ளி விட்டார்கள். புறந்தள்ளின மனிதனை இயேசு தேடி கேள்விப்பட்டு அவனை காண்கிறார். கேள்விப்பட்டு அவரை தேடுறார். இயேசு தேடுகிறார். மீண்டுமாக அவனை சந்திக்க வருகிறார். மீண்டுமாக அவர் சந்தித்து அவனை பார்த்து சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரன் இடத்துல உடனே சொல்றான், நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் யார்? நல்ல கேள்வி அல்லவா? நான் வாசித்த சங்கீதத்தில் கூட நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? நீங்க விசுவாசிக்கிறார், அவர் யார்? நம்ம அப்படி நேர்மறையான கேள்வி எல்லாம் கேட்கறது இல்லை. வேதாகமத்தை வாசிக்கும் போது அப்படி நேர்மறையான கேள்விகளை எங்க வாசிக்கிறதே நேரம் இல்லை. எல்லா உலகத்திலையும் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாகமத்துக்குள்ள நம்முடைய மனம் போக மாட்டேங்குது. எங்க குழந்தைகளுக்கு இப்போ டிவியில நான் சொல்றாங்க, சாப்பிடும் போது ஒரு சில கார்ட்டூன் போடுவோம். இப்போ போடுறது இல்லை. சூப்பர் புக் அழகாக எடுத்திருக்கிறாங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு அன்றைய ஆபிரகாமுக்கு காலத்துக்குள்ளேயே அவங்களை கொண்டு போற மாதிரி, ஆபிரகாம் கொண்டு அவங்க நடக்கிற மாதிரி, தானியேல் நாட்களுக்குள்ள அவங்க போற மாதிரி சூப்பர் புக் போட்டு அடிச்சு பாருங்க. தமிழ்ல இருக்குது, ஹிந்தியில இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது, ஏதோ பாக்குறோம். ஒரு அண்ணா இப்ப இல்ல 25 வருஷத்துக்கு முன்னால சொன்னாரு, வேதத்தை தியானிக்கிறதா என்ன சொல்லுவோம், அந்த சம்பவத்துக்குள்ள நாமளே அங்க போயிடுறது அப்படின்னு. எப்படி ஒண்ணு அந்த சம்பவத்தை நமக்குள்ள கொண்டு வர்றது, இல்லாட்டி அந்த சம்பவத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். அந்த காலத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். பெதஸ்தா குளத்துக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி திங்க் பண்ணணும் அப்படின்பாரு. அதை தான் நான் யோசிச்சேன். 27 வருஷத்துக்கு முன்னால அவர் சொன்னது. நான் இப்படிதான் வேதத்தை தியானிக்கிறேன், நான் அந்த இடத்துக்குள்ளே போய் இருக்கிற மாதிரி என்னை ஃபீல் பண்ணீங்கன்னா அங்க நான் இருப்பேன் அப்படின்பாரு. இப்ப சூப்பர் புக்ல அப்படிதான் எடுத்துக்கிறான். இந்த குழந்தைகளை அந்த நாட்களுக்குள்ள கொண்டு போய் வச்சு பாக்குற மாதிரி. ஒரு அவனை பார்த்தாங்க, ஈசாக்க காப்பாத்துறதுக்கு அந்த குழந்தைக்கு முயற்சிக்கு பண்ணுதாமா. அந்த பலியிடு மணி மோரி பாதுகால அதுல ஒரு ரோபோ மாதிரி உண்டு, அது மாதிரி அது ஸ்கேன் பண்ணுது, இங்க போய்க்கலாமா அப்படின்னு சொல்லுது. ஏதோ அந்த குழந்தைகளுக்கு குழந்தைத்தனம்
வார்த்தைகள் சொல்லுகிறது போல ஆண்டவர் என்னை தள்ளி விடுகிறவர் அல்ல. தள்ளி விடுவாரோ? விட்டு விடுவாரோ? பாட்டெல்லாம் இருக்குது. இல்லை இல்லை இல்லை. அவர் மோசஸ் ராஜசேகர் பண்ணாரோ? தள்ளி விடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. அது ஒன்று. இன்னொன்று தள்ளி விடுவாரோ இல்லை அப்படின்னு அவர் ஒன்று பாடி இருந்தார். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையை அவர் தள்ளி விடுகிறவர் அல்ல, மீண்டுமாக சந்திக்கிறவர். இயேசு ஒரு சிலருடைய வாழ்க்கையில தான் மறுபடியும் சந்திக்கிறார். அற்புதம் செஞ்சுட்டு அப்படியே அனுப்பியது இந்த மனிதனோடு கூட மீண்டுமாக இடைபடுகிறார். இந்த பெதஸ்தா குளத்தரையில் சுகமாகிறானே அந்த மனிதனோடு கூட மீண்டும் இடைபடுகிறார். வாசிங்களா யோவான் 5ஆம் அதிகாரத்துல அவனை அனுப்பிடுறாரு. அவன் போய் சுகமாயிடுறான். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறாரு. அவன் போய் சுகமாயிடுறான். இது அந்த சம்பவங்கள் ஓய்வு நாளா இருக்குது. அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போயிடுறான். அவன் சுகமாயிட்டு கடந்து போயிடுறான். ஆனா ஆண்டவர் மீண்டும் அவனை தேவாலயத்துல பார்த்து மறுபடியும் அவனோடு கூட இடைபடுகிறான். வாசிக்கலாம் 14வது வசனத்துல. தேவாலயத்துல மீண்டுமாக பெதஸ்தா குளத்தரையில கண்டார். எப்படி யோவான் 9ஆம் அதிகாரத்துல அந்த குருடனை ஒரு பகுதியில் அவனை சுகமாக்கிட்டு போயிடுறாரு. அவன் புறந்தள்ளப்பட்டதை கேள்விப்பட்டு மீண்டும் அவனை சந்திக்கிறார். தள்ளிவிடாத ஆண்டவர் மீண்டுமாக அவனை சேர்த்துக் கொள்ளுகிறார். இங்கே யோவான் 5ஆவது அதிகாரத்திலும் அந்த சுகமாட்ட பெதஸ்தா குளத்தரத்துல 38 ஆண்டுகளாக படுத்து கிடந்த அந்த திமிர்வாதக்காரனை மீண்டும் இயேசு தேவாலயத்துல கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு நேரிடாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் அல்லது மனுஷியும் சந்திக்கும் போது இனி பாவம் செய்யாதே. யோவான் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஒரு அதிகாரத்தின் மேல நினைக்கிறேன், அந்த பெண்மணியை ஆண்டவர் சந்தித்து சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே, உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, என்னை ஒருவரும் தீர்க்கவில்லை, அப்படி நானும் உன்னை தீர்க்கிறதில்லை. ஒரு பக்கத்துல வலது பக்கத்துல வர ஒரு சுவிசேஷ புஸ்தகத்துல வலது பக்கத்தின் வலது ஓரத்துல அந்த பாவத்துல கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட அந்த பெண்மணியை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. யோவான் 8 அதான் இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் உலகம் தண்டிக்குது. அன்றைய யூத திருச்சபை தண்டிப்பதற்காக தான் முயற்சிக்கிறார்கள். அவளை கொல்ல வேண்டும் என்று தீர்ப்பிடுகிறார்கள். அந்த தீர்ப்போடு கூட தான் கற்களை எடுப்பதற்கு ஆயத்தத்தோடு கூட நிற்கிறார்கள். இயேசு சொல்றார், உங்களின் பாவம் இல்லாதவன் இவன் மேல கல்லெறிய கடவாள் என்று சொல்லிட்டு குனிந்து எழுத ஆரம்பிச்சு விட்டுட்டார். அந்த சம்பவத்தை எல்லாம் நன்றாக பார்த்திருக்கிறோம். ஒரு IAS ஆபீசர் அவருக்கு பிடித்த வார்த்தை இதயம் எழுதியிருந்தார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே. IAS இறை அன்பு அப்படிங்கிற ஒருத்தர், நல்ல ஒரு தொலைநோக்கு, என்ன சொல்றது, சமுதாய பணி நிறைய செய்யற ஒரு மனிதர். அந்த மனிதர் எனக்கு பிடித்தமான வார்த்தை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார பத்திரிகையில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால எழுதி இருந்ததை பார்த்தேன். நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. யோவான் 5ஆம் அதிகாரத்திலும் அந்த மனிதனோடு கூட இயேசு சொல்றார், நீ சொஸ்தமானாய், இனி உனக்கு அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. இதைத்தான் கொரிந்திய வாசிப்போம். இப்பொழுது 2 கொரிந்திய புத்தகத்துக்கு வருவோம். ஆண்டவர் அவர்களுக்குள்ள உலாவுகிறாராம், அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறாராம், அவர்களோடு தங்கி தாபரிக்கிறதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நல்லது, தேவன் நமக்குள்ள உலாவுகிறவர், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணுங்கிறத அந்த அதிகாரத்தின் வசனங்கள் சொல்லுகிறது. தேவன் நமக்குள்ள உலாவுகிறவர், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், நம்முடைய கூடாரத்தை விஸ்தாரமாக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், நம்முடைய வாழ்வியலா தேவன் ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய சரீரமாகிய கூடாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். இதை வாசிப்பதற்கு முன்பாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிப்போம். பூமிக்குரிய கூடாரமாகிய
என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆனா இந்த அப்படி அடுத்த வசனத்தை வாசி. ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். பரம வாசஸ்தலம். அந்த ஏசாயா 54:2 உன் வாசஸ்தலத்தின் திரைகளை விரிவாக்கட்டும். முதல் சர்வீஸ்ல பார்த்தோம் உன் கூடாரத்தை விசாலமாக்கு. இங்க சொல்லுது உன் வாசஸ்தலத்தை விரிவாக்கம் செய். அடுத்த அதே 2வது அதிகாரத்தின் 2வது அந்த வசனத்தின் 2வது பகுதி. தேவன் அந்த ஏசாயா 54 போடுங்க. ஏசாயா 54:2 சொல்லுது உன் கூடாரத்தின் இடத்தை உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. இது போன சர்வீஸ்ல பேசணும். ஒருவேளை அது கேட்கணும்னா அந்த ஆராதனை பாருங்க, யூடியூப்ல இருக்கு, அதை கேட்டுக்கலாம். நான் அதே பேசலாம் இந்த பிரசங்கத்தை பண்ண முடியாது. உன் வாசஸ்தலத்தின் திரைகளை வாசஸ்தலம் நான் வாசித்த கொரிந்தியர்ல சொல்லுது நமக்கு பரம வாசஸ்தலம் அங்கே இருக்கிறது. இந்த மண்ணில் வாழ்கிற இந்த வாசஸ்தலம், இந்த சரீரமாகிய வாசஸ்தலம், இதுல இருக்கிற வரைக்கும் என்னதான் இருக்குமா? தவிப்பு. இதுல இருக்கிற வரைக்கும் சஞ்சலம், இதுல இருக்கிற வரைக்கும் நெருக்கம். ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறார் இந்த மண்ணில. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அங்க போகவும் எனக்கு ஆசை, இங்க இருக்கவும் எனக்கு ஆசைங்கிறார் பிலிப்பியர்ல. அங்க போனா ரொம்ப சந்தோஷம், இங்க இருந்தா உங்களுக்கு உபயோகமாக இருப்பேன். நம்ம ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருந்தா பிரிதொருவருக்கு, பிரிதொரு சபையின் அங்கத்தினருக்கு, பிரிதொரு இடத்திற்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். அதனாலதான் சொல்றாரு இங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லது, அங்க போறது எனக்கு நல்லதுங்க. எப்படி இங்க இருக்கிறது ஐயோ இவ இருக்கிறவங்களோட போறதே நல்லதுடா, போற சாமி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்படா இந்த தின்ன காலியாகும்? அம்மா சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு. எப்படா இது போய் சேரும்? எங்க அம்மா சொல்லுவாங்க, எப்படா சாவே கிடைச்சிட்டு இருக்கியோ அப்படின்னா சாவேன்னு நினைக்கிற மாதிரி. பத்தியமா இருந்தீங்கன்னா 10 வருஷம் இருப்பீங்க, பத்தியம் இல்லைன்னா 10 நாள் தானே. எப்படி இப்படி சொன்னாலே நான் சாகணும்னு நீ விரும்புறியாடா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நீங்க சாகணும்னு நான் நினைக்கல. சாகணும்னு நினைச்சிருந்தா 2014லயே அந்த ஹார்ட் அட்டாக்ல போயிருப்பாங்க. ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அதான் சொல்லுவேன், எதுக்காக உயிரோட வச்சிருக்கிறாங்க? 3 நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ஜெபம் பண்ணுங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்காக ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் உங்களை ஜீவனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். பாத்திரம் கழுவ வேண்டாம், சமையல் பண்ண வேண்டாம், ஒண்ணும் செய்ய வேண்டாம். 3 நேரம் நல்லா சாப்பிடணும், தூங்கணும், அப்புறம் எதிர்த்து என்ன பண்ணணும்? டிவி பார்க்க கூடாது, நியூஸை பார்த்துட்டு அடுத்த ஜெயலலிதா ஆக முடியாது. இதான் நான் உங்களுக்கு எனக்கும் ஆர்கியூமெண்ட். அடுத்த ஜெயலலிதாவை கருணாநிதியை நம்ம ஆக முடியாது. அதனால ஆகிறதுக்கு அவங்களே நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆக முடியாது. எப்ப பார்த்தாலும் நியூஸை பார்த்துக்கிட்டு போட்ட நியூஸவே போடுவாங்க காலையில இருந்து. என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம், அப்புறம் என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும். இதே சுட்டா வேற வேலையே கிடையாது. வாசிக்கிற 2ஆம் அதிகாரத்துல ஒரு பெண்மணி விதவை, சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சாமா. நம்ம வாசிச்சோம் ஏசாயா 54ல இளம் வயதிலேயே திருமணம் செய்தவன். அந்த பெண்மணியை குறித்து சொல்லுது. நம்ம நிறைய நேரம் அந்த வசனத்தை வாசிச்சிருக்கோம். அந்த இது லூக்கா 8ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 1 கடைசி அதிகாரம் வாசிங்க. ஆமா, அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவ கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் வெறும் 7 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறார். நாங்க இது காலையில் சொன்ன பாருங்க, ஒரு பையன் 22 வயதுல கல்யாணம் பண்ணிட்டான். அந்த பிள்ளைக்கு 1.5 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறார். சாலை விபத்துல அவன் இறந்து போயிட்டான். பெரிய துக்கம். நான் அந்த சம்பவத்தை கேட்டதுல எனக்கு இன்னும் அது போகவே இல்லை. நேற்று கூட பழம் வாங்குறதுக்கு அந்த மனிதனை பார்த்தேன். என்ன பண்றது, 6 மாசம் கை குழந்தை இருக்கு, 19 வயசுல அவன் விதவை ஆயிட்டான். எனக்கு அந்த சம்பவத்தை கேட்ட அதுக்கு இப்ப மாற்று ஏதோ இன்னொரு பையன் இருக்கிறான், திருமணம் செய்து வச்சோம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கிறாங்க. நல்லது. அதை கேட்டதுல இருந்து எனக்கு அந்த
சம்பவம் எனக்கு போக மாட்டேங்குது. இந்த பெண்மணி பாருங்களேன், அவள் 86 வயதுள்ள பெண்மணியா, 7 வருஷம் தான் புருஷனோடு வாழ்ந்தால், அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால், ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். இப்படி வயசான அம்மாக்கெல்லாம் அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குல்ல அம்மா கமலம்மா? இப்படி இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது லீலா அம்மாவா இருக்கலாம், கமல அம்மாவா இருக்கலாம், கேத்திரமணி அம்மாவா இருக்கலாம். அம்பரோஸ் அம்மா பேர் குழந்தை தெரசாவா? தெரசாமா. வேதம் இப்படிதான் எதிர்பார்க்குது. நான் எங்க அம்மாட்ட சொல்றேன், இப்படித்தான் ஆண்டவர் 2014 அப்புறம் 6 வருஷத்தை எதற்காக கூட்டி கொடுத்திருக்கிறார்? தேவனை நானும் நீங்களும் சேவிக்க வேண்டும். அவருடைய வாசஸ்தலத்திலேயே அவன் சொல்றான், உங்களுடைய வாசஸ்தலத்திலேயே நான் தங்கி இருக்கிறதையே நாடுவேன். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய பிரகாரங்களில் செல்கிற உங்களுடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறது நல்லது. 84ஆம் சங்கீதத்துக்கு வருவோம். அங்கே வாசஸ்தலத்தை, தேவ வாசஸ்தலத்தை விரும்புகிறோம். நம்ம ஊட்டி வாசஸ்தலம், கோடை வாசஸ்தலங்களை விரும்புகிறோம். டூர் போறது விரும்புகிறோம், நல்லது. கொச்சின் போறான், என் பிள்ளை சொல்றான், வீட்டுக்கு போகணும்பா. 2 வருஷம் 3 வருஷம் ஆகும், 18ல போகணும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகின அந்த வருஷம் தானே, 3 வருஷம் ஆகும். மீண்டும் போகணும்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்ப 3 வயசை கழிச்சுக்கங்க, அப்ப 5 வயசு கூட இல்லை. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஊரு பேர் சொல்ல தெரியல. நாம் எந்த வாசஸ்தலத்தை விரும்புகிறோம்? 84ஆம் சங்கீதத்தை வாசிங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த வாசஸ்தலத்தை குறித்து பேசும். முதல் வசனத்துல இருந்தே வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலமே எவ்வளவு இன்பமா. நமக்கு தெரியுது, அந்த இன்பமே தெரியல. அவர் வாசஸ்தலம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் அவன் கண் தெரியாம உசியா மகிமையே கண்டுட்டு இருந்தான். ஆனா 6வது வசனம் சொல்லுது, அது அப்புறம் வாசிப்போம். அதுக்கு முன்பாக இந்த வாசஸ்தலம், உமது வாசஸ்தலம் எவ்வளவு இன்பம். தெரிஞ்சாதானே பிரியாணி நேற்று சாப்பிட்டாங்க, மட்டன் பிரியாணி எப்படி இருந்தது? அதை பார்த்தா எப்படி சொல்ல முடியுமா? நல்லா இருக்கு சொல்ல முடியுமா? சாப்பிட்டோன்னு தான் நல்லா இருந்தது. 9ஆம் தேதி, நேற்று இல்லை, 9ஆம் தேதி. அது மட்டன். நேற்று போடுறது சிக்கன். நேற்று ஒருத்தர் குழந்தைக்கு பிறந்தனால அதனால பிரியாணி கிடைச்சிது. அவன் தான் ரோசின்னு கேட்டாங்க, அவன் ஏன் ஓடிட்டான் அப்படின்னா, அவன் உள்ளே வரல, அவனுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, என்ன பண்ணிட்டான், போய் தான் நம்ம தனிக்கு நான் உள்ள வரக்கலாம், அப்படியே விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு. பிரியாணி அம்மா செஞ்சு வைக்கிறாங்க. வாசம் என்ன பண்ணுது? டேவிட் நேற்று நைட் கதவை தான் உள்ள வரையில பிரியாணி வாசம் அடிக்குதே அப்படின்னா, நான் கதவை தான் வாசம். அந்த அதோட இன்பத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? புரிஞ்சு வச்சிருக்கிறோம். மீன் வாசமா. ஆனா தேவனுடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பம், அதை அந்த அனுபவிக்கல. ஏதோ நான் விசுவாசியா இருக்கிறேன், ஏதோ சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன், ஏதோ சபையின் அங்கத்தினரா இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே, உங்களுடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள். நம்ம நேரம் எல்லாம் துன்பமானதவே நினைச்சிருக்கிறோம். ஆண்டவரே எப்படா இருந்தாலும் முடிப்பான், ஒரே துன்பமா இருக்கு. காலையிலே ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டோம். அப்ரோஸ் பையன் கேட்டான், அவன் ஐயப்பன் கேட்டான், தேவின் கேட்டாப்ல, என் வாங்கி உணவி கேட்டாப்ல. காலையிலே ஒரு பிரசங்கத்தை கேட்டான், என்னடா எப்படா. அதனாலதான் காலையில பேசுறது, பஸ் ஸ்டாப்ல பேசுறது பேசல, கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் சந்தோஷமா கேட்குறீங்க. அம்மா கமலம் அம்மா சந்தோஷமா கேட்கறாங்க. அவங்க 6 மாசமா வர முடியல, இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. உங்களுடைய வாசஸ்தலங்கள். அதனால்தான் அவன் தாவீது சொல்ற, ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துல வந்து நான் நிக்கணும், உங்களுடைய பிரகாரங்கள்ல வந்து நிக்கணும். வனாந்தரத்துல சுற்றி திரிகிறான். அங்கே சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் சொல்றான் ஒரு பொறுத்தல, ஆண்டவரே நான் மீண்டும் உங்களுடைய வீட்டுக்கு வரணும், உங்களுடைய சமூகத்துக்கு வரணும். அவனுக்கு இருந்த தவணமே அதுதான். இந்த 84 அது அவன் யார் பாடின சங்கீதம் போட்டிருக்குது. கோராகின்
பெற்ற மக்கள். கோராக் உயிரோடு 250 பேர் பூமி வாங்கி கொண்டதுல கோராக் செத்து போகிறான். அவனுடைய பிள்ளைகள் அதுல தப்பி அப்பா தலைக்கு வந்தது தலைப்பாயோட அவனோட வயசு நம்ம சின்ன பிள்ளைகள் நாங்க அப்படி இருந்தோம். அப்படிப்பட்ட பாதிப்பு அந்த பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்ட மக்கள் கூட்டம். அவன் ஒருவேளை லேவி கோத்திரத்துல பிறந்திருக்கலாம், ஆனால் தண்டனைக்குரிய மக்கள் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் அவர்கள். அவன் சொல்றான் அதுல 84 எவ்வளவாக வர்ணிக்கிறான் பாருங்க. உங்களுடைய நானும் நீங்களும் அவருடைய உங்கள் வாசஸ்தலத்தின் விரிவாக்கம் செய். வாசிங்க 2ஆம் வசனம். ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல வாஞ்சலும் தவணமா இருக்கிறது. ஆமா, என் இருதயம் என் மாம்சம் எல்லாமே உங்க மேலதான் ஆசையா இருக்குது ஆண்டவரே. அப்படி நம்மால சொல்ல முடியுமா? நீங்க தான் பாட்டெல்லாம் பாடுறாங்க, ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா. இது அப்படி அனுபவிச்சுட்டா இந்த 84 தான் உலகத்துல எல்லா ஆசைகளை ஒழிப்போம். ஆண்டவரே இந்த 84 வாழ்க்கையில அனுபவமாக மாற. உன் வாசஸ்தலத்தின் திரைகளை விரிவாக்கம் செய். ஏதோ போட்டு மூடிட்டு இருக்கு. நம்ம தேவ வாசஸ்தலத்தை அனுபவிக்க முடியாதபடி மூடி கொண்டிருக்கு. முக்காடை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். வாசஸ்தலத்தின் திரையை ஆண்டவர் என்ன பண்றார்? மேல இருந்து கீழே வரைக்கும் ஆக்கிறார், கிழிச்சு போடுறார். உன் வாசஸ்தலத்தின் அந்த ஏசாயா 54:2 2வது பகுதி வாசிங்க. இது இருக்கட்டியா 84 இருக்கட்டும். அது அப்புறம் அவங்களே வாசிங்க. ஏசாயா 54 2வது வசனத்தை வாசிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அது போன பகுதியிலே பார்த்துட்டோம். 2வது உன் வாசஸ்தலத்தின் திரைகளை விரிவாக்கம் செய். போதும், அது இருக்கு. தடை செய்யாத அது ஒரு பிரசங்கம் பண்ணலாம். நம்ம எதெல்லாம் தடை செஞ்சுட்டு இருக்கிறோம்? தடை செய்ய வேண்டியது தடை செய்யாம செய்ய வேண்டியதுக்கெல்லாம் தடை செஞ்சுட்டு ஒருத்தர் சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவான்? தடை சொல்லிட்டே இருப்பான். நம்ம விளங்காம போறக்கு இவன் தான் காரணம் அப்படிப்பாங்க. இப்ப இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னால என்ன குறிச்சு சொல்ற வார்த்தை, இதை செஞ்சா வேண்டாங்கிறான், அதை செஞ்சா வேண்டாங்கிறான், தேங்காய் விற்க கூடாதுங்கிறான், பொட்டு விற்க கூடாதுங்கிறான், பீடி விற்க கூடாதுங்கிறான், வெத்தலை வாக்கு விற்க கூடாதுங்கிறான், கல்பூரம் ஊதுபத்தி விற்க கூடாதுங்கிறான். அப்புறம் இருக்கிற பலிகளை போட்டிடுறான். எதெடுத்தாலும் தடை செய்யறானே. ஞாயிற்றுக்கிழமையான லீவ் விட்டுறான். ஞாயிற்றுக்கிழமை தான் வியாபாரமே. அப்படிதானா? ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா சிக்கன் என்ன ஆகும்? ரைட்டு. ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடணும், சிக்கன் என்ன ஆகும்? படுத்துரும். வியாபாரமே அன்னைக்கு தான். மளிகை கடை அப்படித்தான். இப்பதான் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துருச்சு. இது 90களில் முந்தியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் மக்கள் சனிக்கிழமை கூலியை வாங்கிட்டு வருவான். எல்லாம் அக்கா அப்படித்தானே கூட்டமா வந்து ஞாயிற்றுக்கிழமை தான். இன்னைக்குதான் ஃபேஷன் ஆயிடுச்சு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா ஃபேஷன் ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் அக்கா 50 பைசாக்கு இது கொடுங்கோ, எடையே சொல்ல மாட்டான். 5 ரூபாய்க்கு கடுகு கொடுங்க, 5 ரூபாய்க்கு தான் சொல்லுவான். இத்தனைக்கு கொடுங்க அத்தனைக்கு கொடுங்கன்னு தான் சொல்லுவான். சொல்லவே தெரியாது. தடை செய்யாத அதை பார்க்கலாம். இப்போ இந்த சொல்லுது, உன் வாசஸ்தலத்தை விரிவாக்கம் செய். ஏதோ மூடிட்டு இருக்கு தொங்கு திரைய என்ன பண்ணு? அகற்று, விரிவாக்கம் செய். நாம் இப்பொழுது இங்க 84 சொல்லுது வாசஸ்தலத்தை குறித்து தான் பேசுது. 84 வாசிங்க. தேவனுடைய வாசஸ்தலம், நீங்கள் நான் தான் தேவனுடைய வாசஸ்தலம். நம்ம வாழ்க்கையில ஏதோடு போட்டு முக்காடு மூடிட்டு இருக்கு. நம்ம மூடிக்கொண்டிருக்கிற திரையை அகற்ற வேண்டும் அல்லது விரிவாக்கம் செய்ய வேண்டும். என்ன பண்றோம்? காலையில இருந்து சொன்ன வீட்டுல ஜன்னல்ல ஸ்கிரீன் இருந்தா என்ன பண்றோம்? அப்படிதானே செய்யறோம். செய்யறீங்களா செய்யறது இல்லையா? ஜன்னல்ல ஸ்கிரீனே இல்லை உங்க வீட்டுல. முன்னால இருக்குதா? கதவுக்கு திறந்து விட்டாதான் வெளிச்சம் வரும். அப்புறம் திறந்து விட்டாதான் நம்ம வீட்டுல நைட் எல்லாம் அடுத்த குப்பு ஸ்மெல் எல்லாம் வெளியே போகும். ஒரு சில வீட்டுக்குள்ள போனாவே ஸ்மெல் வரும். அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. மூக்கெல்லாம் மறந்து போயிடும் அந்த வாசத்தை கண்டு கேட்டு. புதுசா ஒருத்தர் வந்தா கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையா?
என்ன ஸ்மெல்லுன்னு கிளீனா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், ரூம் ஸ்ப்ரே சாய் 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 ஒரு சிலர்லாம் தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க வீட்டை சுத்தமா. அக்கா வீட்டு 2 பிள்ளைங்க வீட்டுக்கு போய் பாருங்க, சுத்தமா தான் இருக்கும். மல்லிகா அக்கா வீட்டு பிள்ளைங்க அப்படிதானுங்க, எப்ப பார்த்தாலும் தொடச்சு. எங்க மாமியார் அப்படிதான், மாமியாரோட அம்மாவே அப்படித்தானாமா. பேத்திமார் வந்துட்டு போனா அப்புறம் எல்லாமே கிளீன் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு கொடுத்த போர்வை, அவங்களுக்கு கொடுத்த பெட்ஷீட், அவங்களுக்கு கொடுத்த பாய் 1 மணி நேரம் தான் வந்துட்டு போயிருப்பாங்க. அத்தனையும் ஆக துவைக்கிறதுக்கு போயிருமா வேற பேத்திக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உலகத்தில் கூட மனிதன் தன்னை சுத்திகரிப்பதற்காக எத்தனையோ முயற்சி செய்கிறான். இந்த நல்ல நாள் ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் தான் வாசஸ்தலம், நான் அதை எப்படி வச்சிருக்கிறேன், அதை தான் முக்கியம். தேவன் தங்கி தாபரிக்கிற ஸ்தலமாக நான் வச்சிருக்கிறேனா, முதல்ல அந்த வாசஸ்தலத்தை நான் நேசிக்கிறேனா. 84 வாசிச்சு நம்ம ஒரு 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 6 வாசி நிறைவு செய்வோம். இன்னொரு 10 நிமிஷம் உங்களை முடிச்சிடுறேன். 1000 நாளை பார்க்கிலும் ஒரு பிரகாரத்தில் சொல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாள் வெளியே எங்கேயோ சுத்தி திரிகிறத பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற உம்முடைய வாசஸ்தலத்துக்கு வருகிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஆமென். ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதையே நான் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் அங்கே சொல்லுகிறான். அதனால தான் சொல்றோம், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். நம்ம புலம்பிக் கொண்டே இருக்கிறோம், ஏதோ இல்லாட்டி குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம், முறுமுறுத்துக் கொண்டே இருக்கிறோம், துதித்துக் கொண்டே இருக்கிறோமா? ஆண்டவருடைய வாசஸ்தலமாக நாம் மாறுவோம். இது பழைய ஏற்பாடு எழுத்தின்படி ஒரு இடத்தை சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் நானும் நீங்களும் தான் தேவனுடைய வாசஸ்தலம். ஹல்லேலூயா. நீங்கள் நான் யாரு? தங்குகிற வாசஸ்தலம், தங்குகிற இடம். நீங்கள் நான் தான். இப்பொழுது கொரிந்தியருக்கு வருவோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரத்துல நான் அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகி இருக்கிறபடியால் 7வது வசனத்தில் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகி இருக்கிறபடியால் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? 6ல சொல்கிற கடைசி 2 வசனங்கள். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தேவனுடைய வாசஸ்தலமாக நாம் இருக்கிறோம். தேவன் நம்மில் தங்கி தாபரிக்க விரும்புகிறார். அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிற இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை உடையவர்களாக இருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டே தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். எப்படா முடிக்க கடவோம்? முடிக்க மாட்டேன். எனக்கு கஷ்டமா இல்ல, ஒவ்வொருத்தருக்கு கஷ்டமா இருக்குதா? பார்த்தா தெரியல. உங்களை சொல்லலாமா? உங்களே சொல்ல. எங்க அம்மா எங்க பாதி மாம்சம் அப்படியே பாக்குது. எப்படா அந்த பாதி நெத்தியில பார்வையிலே இந்த வீடியோ தெரியுது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. ஆமா, எங்கதான் உண்டு அசூசி? எங்கதான் உண்டாகுமா? அது உண்டாகிற ஸ்தலம் எது? மாம்சம் முதல்ல. நான் தேவனால் மீட்கப்பட்டிருக்கிற திருச்சபையின் அங்கத்தினர், அவர் தங்கி தாவரிக்கிற அவர் உலாவுகிற ஸ்தலமாக இருக்கிற எனக்குள்ள உங்களுக்கு 2 பேருக்கு தான். ஏதோ உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் தான். உங்களுக்குள்ளும் எனக்குள்ள மாம்சத்திலும் ஆவியிலும் அசூசி. மாம்சத்தில் இருக்கிற அசூசி, என் ஆவியில் இருக்கிற அசூசி எல்லாம் என்ன பண்ணணுமா? நீங்க இது நான் செய்ய வேண்டிய பணி. சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு. ஒரு பெண்ணுக்கு சொன்னாங்க, பரிசுத்தத்துக்காக தினமும் ஜெபம் பண்ணணுமான்னு சொன்னாங்க. நல்லது பழக்கம், நல்லதுதான். நாம் பரிசுத்த இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் நடந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல 3ஆம் அதிகாரம் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்படி இருக்குதா? 1 யோவான் 3ஆவது அதிகாரத்தில் சொல்லும், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிற எவனும். 3வது வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் சுத்தமுள்ளவராய்
வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள்னு எபேசியர் சொல்லுது. தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிற நாம் நம்முடைய மாம்சத்தில் ஆவியில காணப்படுகிற எல்லா சூசிகளை நீக்கிக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும். பூரணப்படுத்துறோமா? அதே உண்டாக மாட்டேங்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு போறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கே வர மாட்டேங்கிறோம். எப்படி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கே வர மாட்டேங்கிறோம். அப்புறம் எங்க அதுல பூரணப்படுத்துறது? எனக்கு ஒருத்தர் போட்டிருந்தாங்க, ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க, சக்சஸ் அங்க மேல இருக்கு படிக்கட்டு நிறைய. ஆனா ஃபர்ஸ்ட் படிக்கட்டு இங்க இருக்குது, நான் ஏற முடியாத இடத்துல இருக்குது. எப்படி? அது வச்சிருக்கிறேன். அது ஒரு நாள் போடலாம், திரையில போடலாம், அடுத்த வாரம் போடலாம். இங்க இருக்கு, ஏற முடியாத இடத்துல இருக்குது. உலகத்துக்கும் கூட நம்முடைய ஆவிக்குரிய நிலையில கூட ரெண்டுக்கும் பொருள். உலகத்துல தொழில் ரீதியில உலக ரீதியில அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப போய் சேரக பெரும்பாடு. அதை பார்த்தோன்னா ஒரு காரைக்கால ஒரு நண்பரை கூட்டிட்டு வந்திருந்தேன். ரொம்ப எனக்கு நல்லா அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, நான் அனுப்பிவிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க இருக்குது. அடுத்தது சக்சஸ்க்கு போற அடுத்த ஸ்டெப்ல சின்னது ஏறி போற மாதிரி. அதே மாதிரி தான் பரிசுத்தத்துக்கு ஃபர்ஸ்ட் எங்க இருக்குது? ரொம்ப நம்மளால முடியாதுடா சாமி, அதுக்கு பழைய வாழ்க்கையே போறதுன்னு திரும்பி ஓடிட கூடாது. இது ஏறவே முடியலையே, பரிசுத்தத்துக்கு எங்க போறது? நமக்கும் பரிசுத்தத்துக்கு பன்மடங்கு தூரம். அப்புறம் பையன் முடிக்கிறான், பரிசுத்தத்துக்கு எனக்கு பன்மடங்கு தூரத்தில் இருக்குது, ஏறவே முடிய மாட்டேங்குது, காலை எட்ட மாட்டேங்குது சாமி. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு கிணத்துல ஒரு பையன் விழுந்துட்டான். அவனுக்கு நல்லா நீந்தல் தெரியும், ஆனா மேல ஏறி வர முடியல, படிக்கட்டு இல்ல. படிக்கட்டு அதுக்கு மேலதான் இருக்குது. ஒரு 10-20 அடிக்கு ஏதோ பிடிச்சி ஏறிதான் படிக்கட்டு வரும். காலையில இருந்து ஏறலாம் விழுகிறான், ஏறவே முடியல. வீட்டுக்கு தகவல் போய் கயிறை கட்டி எப்படியோ தூக்கி அடுத்த படிக்கட்டு வந்து அப்புறம் படிக்கட்டு வரமாட்டான். எனக்கு மறக்கவே முடியல. அதே மாதிரிதான் பரிசுத்தத்துக்கு இப்ப அந்த சம்பவம் எனக்கு இப்போ இதோட கூட ஒப்பிட்டு சொல்றேன். பரிசுத்தத்துக்கு அப்படிதான், மேல ஏறவே முடியாது, பரிசுத்தமாய் வாழவே முடியாத சாமி. உள்ளே கிடக்கலாம்டா, செத்துதான் போவோம். எப்படி? உள்ளே கிடக்கலாம், தண்ணி குறைக்க முடியும். ஒரு எவ்வளவு நேரம் தான் நீந்தல் அடிக்க முடியும்? முடியுமா? நீந்தல் அடிக்கிறவனே ஓஞ்சி போய், கை ஓஞ்சி போய், கால் ஓஞ்சி போய், எங்க சாப்பிடுறது? அடிச்சுக்கிட்டே சாப்பிட முடியுமா? மரண பயம் வேற அவனுக்கு, நீந்தல் தான் தெரியும், மரண பயம் வேற அவனுக்கு. கட உடந்து போயிட்டான். இப்ப நம்மளும் அப்படிதான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. பரிசுத்தத்தை அடையவே முடியல. ஐயோ பாவம், நம்மளால மேற்கொள்ளவே முடியாதுடா. தேவனுடைய வாசஸ்தலம் பரிசுத்தமானது. அவர் சமூகத்தில் வருகிறதெல்லாம், வாசஸ்தலத்துக்குள்ள கொண்டு வருகிறதெல்லாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் உயரமா தான் இருக்கும். பூலோக ரீதியில அப்படிதான், தொழில் ரீதியில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவர் போய் அந்த போற வரைக்கும் நம்ம ஒரு காரியத்துல எந்த ஒரு தொழில் செய்யறோமோ ஒரு ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் படாத பாடுதான் போடணும். ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், ஸ்டாண்ட் ஆகிட்டோம்னா அடுத்தடுத்து ஈஸியா மேல போயிடலாம். அது வசந்த குமாரா இருக்கலாம், அம்பானியா இருக்கலாம், எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடையிற வரைக்கும், அது ஆட்கள் செல்வராஜா இருக்கலாம், எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடையிற வரைக்கும் எப்படிதான் இருந்திருப்பாங்க. கஷ்டம். ஆனா அடுத்த ஸ்டெப் அதே போலதான் தேவ காரியத்தை நாம் பரிசுத்தத்தை ஃபர்ஸ்ட் ஏற்க முடியாம அது வேண்டவே வேண்டாம்னு சொல்ல முடியாது, போராடுவோம். நீதிமா 7 தடவை இருந்தாலும் திரும்பவும் எழுந்து நம்மள சொல்றதுக்கு எனக்கு இன்னும் 99 ஒருத்தர் சொல்ல அந்த வசனத்தை தான் சொல்றேன். எனக்கு சொல்லாதீங்க, நீதிமான் 7 தடவை இருந்தாலும் எழுந்திருப்பான். அதை பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஏயா அந்த சபைக்கு வந்து பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்க போனா எனக்கெல்லாம் சொல்ல போய் இயேசு தெரியாதவங்க போய் சொல்லுங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப நான் சாம் சொல்லிதான் இருப்பேன். அந்த வயசு தான் 99 இல்லை 25 வயசு போய் சொல்லுங்க. வரவே இல்லை. அவர் சொன்ன வசனம் நீதிமான் 7 தடவை வந்தாலும் நீதான் விழுந்தே கிடக்கிறீங்க. எப்படி நாங்க சொல்றோம், நீங்க தான் விழுந்தே கிடக்கிறீங்க, எங்க எந்திரிக்கிறது? கல்லறை போற வரைக்கும் எந்திரிக்கல. திரும்பவும் நானும் நீங்களும் எழுந்திருப்போம். பரிசுத்தம் ஒருவேளை உச்சமா தெரியலாம், ஐயோ அது முடியாது, அது எங்க ரொம்ப உயரத்தில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. முயன்றால் மேலே ஏறிடலாம். ஆமா, முயற்சி. அழகாக சொல்றது எபிரேயர்
கடைசி பகுதியில் இருக்கும். முயற்சி, பயிற்சி, ஞான ஏந்திரியங்களுடையவர்களுக்கு ஏற்ற 5ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம், பாலை உண்கிற குழந்தையாய் இருக்கிறபடினால் நீங்கள் நீதியின் வசனத்தில் உங்களுக்கு பழக்கமில்லை, பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்கிற பயிற்சியினால் அடுத்து சொல்றது முயற்சி, பயிற்சி, முயற்சி. கிறிஸ்தவ வாழ்க்கையில பயிற்சி, முயற்சி. பரிசுத்தத்துக்கு நானும் நீங்கள் பயிற்சி செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும். ரெண்டுமே செய்யாம ஆண்டவரே நீரே பரிசுத்தமாக்கினா செய்ய மாட்டோம். அவர் சைடு செய்யல, என் சைடுல நான் பரிசுத்தமாக்குறதுக்கு அழகாக ஒரு பிரசங்கியார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசுறது, பரிசுத்தத்துக்கு 50-50. நீ செய்ய வேண்டியது இருக்குது, அவர் செய்ய. அவர் 50% செஞ்சு வச்சுட்டாராம். நம்ம வீட்டு நம்ம கையில கொடுத்துட்டாரா 50-50. இப்பதான் 50-50 எல்லாம் பிஸ்கட் வந்துருக்கு. அது வர்றதுக்கு முன்னாடியே சொன்னார் 50-50. சென்னையில் ஒரு எழுத்தாணி இறந்து போயிட்டாரு. எழுத்தாணினாவே புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் தேவனுடைய எழுத்தாணி அப்படின்னு போடுவாங்க. நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். பரிசுத்தத்துக்கு நான் செய்ய வேண்டிய பங்கு அவர் செய்ய வேண்டிய, அவர் செஞ்சுட்டார். நான் நீங்க அதனாலதான் சொல்ல, அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். வாசிப்போம், அந்த கொரிந்திய புஸ்தகத்துக்கு நேராக வருவோம். பரிசுத்தமாகுதலை நானும் நீங்களும் தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வாசஸ்தலம் விரிவாக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்தமாகுதலை நாம் தேவ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும். அதோடு கூட தேவனுடைய வாசஸ்தலம் விரிவாக்கப்பட வேண்டுமானால் நாம் ஒரு சிலதோடு கூட இணையக்கூடாது, ஒரு சிலதை செய்யக்கூடாது. இங்க நாம் வாசித்த 7ஆம் அதிகாரம் இதை செய்ய வேண்டும், பரிசுத்தமாகுதலை செய்ய வேண்டும் என்கிறது சொல்லுது. 7ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் செய்ய வேண்டியதை சொல்லுகிறது. 6ஆவது அதிகாரத்துல ஒரு சிலரை செய்யாத வாசிங்க. அந்நிய லோகத்தில அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதே. நம்முடைய வாசஸ்தலம் சிறப்புள்ளதாக அமைய வேண்டுமானால், அவர் நம்முடைய வாசஸ்தலம் விரிவாக்கப்பட வேண்டுமானால் அவிசுவாசிகளோடு இணைக்கப்படக்கூடாது. அவிசுவாசிகளோடு இணைக்கப்படுவோமானால் நம்முடைய வாசஸ்தலம் மகிமையாக எழுப்பார், நம்முடைய வாசஸ்தலம் பிரச்சனைக்குரியதாக மாறும். ஆமா, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நான் அநீதியோடு கூட தொடர்பு படக்கூடாது, அநீதிக்கு இணக்கம் செய்யக்கூடாது, அநீதிக்கு நான் இணங்கக்கூடாது. தேவன் அநீதியில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தேவன் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை அவரிடத்துல சேர்வதில்லை. நான் இருளோடு கூட ஐக்கியப்படக்கூடாது, பாவத்தோடு கூட ஐக்கியப்படக்கூடாது. என்னோட வாசஸ்தலம் விரிவாக்கப்பட செய்வதற்கு நான் பாவத்தோடு இருளோடு கூட ஐக்கியப்படக்கூடாது. அதனாலதான் சங்கீதம் 18 சொல்றான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை எல்லாம் வெளிச்சமாக்கு. ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குறதுனால இருளான கிரியைகளுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது, இருளோடு கூட ஐக்கியப்படக்கூடாது, பாவத்தோடு கூட நான் தொடர்பு படக்கூடாது, பாவத்துக்கு இணக்கம் தெரிவிக்க கூடாது, அதோடு கூட ஐக்கியப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் அவிசுவாசியுடனே பங்கேது. இதெல்லாம் வீட்டுல போய் வாசிங்க, நிறைய கேள்விகளை கேட்குது. அதேபடி ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், ஆண்டவரால் மீட்கப்பட்டவன், ஒரு விசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். சபை என்பதற்கு அர்த்தமே அதுதான். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கூடுகிற மக்கள் கூட்டத்துக்கு தான் சபையின் பேரு. இந்த நல்ல நாளில் ஒரு தீர்மானம் செய்வோம். தேவனுடைய உங்களுடைய என்னுடைய வாசஸ்தலம் அதனுடைய திரை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. நாம் விரிவாக்கம் செய்கிறோமா அல்லது நாம் திரை போட்டு மூடி கொள்கிறோமா? ஆண்டவரே, கண்கள் மூடி நாம் யாரும் எழுந்திருந்து ஜெபிக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் அநீதிக்கும் ஒரு காலம் இடம் அதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்க கூடாது, இருளானவைகளோடு நாங்கள் ஐக்கியப்படக்கூடாது, பாவம் செய்கிற நபர்களோடு நாங்கள் எங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஒரு யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடுகிற நபர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பாவத்துக்கு நாங்கள் ஒரு காலம் இணங்கி விடக்கூடாது. எங்க வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் தாரும் அப்படின்னு சொல்லி தேவ கரத்துல அர்ப்பணிப்போம். நான் ஒரு தேவனுக்கு சம்பந்தம் இல்லாதவைகளோடு நான் சம்பந்தப்பட மாட்டேன். செய்யக்கூடாததை வேதம் சொல்லுகிறது, செய்ய வேண்டியதை 7வது அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்கிறது. என் மாம்சத்தில் ஆவியில் காணப்படுகிற எல்லா சூசிகளை நீக்கி பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு ஆண்டவரே பூரணப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை
விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகளை விரிவாக்கட்டும், விரிவாக்கம் செய். நாம் விரிவாக்கம் செய்வோம். ஆண்டவர் எதெல்லாம் நம்ம மூடி இருக்கிறதோ, நம்ம மூடி இருக்கிற மூக்காட்டை எல்லாம் அவர் களைந்து போட்டார் என்று சொல்லுது. ஆண்டவரே, எங்க மேல உங்க முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்க இருளை எல்லாம் வெளிச்சமாக மாற்றுங்க. ஒரு காலம் நாங்கள் இருளோடு கூட ஐக்கியப்படக்கூடாது. இருளை எதிர்த்து நிற்க, இருளை மேற்கொள்கிற ஆண்டவரே வெளிச்சத்தை பிடித்துக் கொண்டவர்களாக, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே சுடர்களை போல நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு அருள் தார். தேவரீர் எங்க விளக்கை ஏற்றுகிற தேவன், எங்க இருளையெல்லாம் வெளிச்சமாக மாற்றுகிற தெய்வம். இருளானவைகளுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்க எங்களுக்கு அருள் தாரும். இருளோடு கூட நாங்கள் ஐக்கியப்படாதபடி, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இவைகளை எழுதுகிறோம். யோவான்ல வாசிக்கிறோம். ஆண்டவரே, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தின் அந்த வேத பகுதிகளில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகள் எழுதுகிறோம். தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் எங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். உலகத்தின் ஐக்கியம், உலகத்தின் பாவ ஐக்கியங்கள் எங்க வாழ்க்கையில சஞ்சலத்தையும் தவிப்பையும் அடிவையும் ஆண்டவரே இல்பொருளாக்கி போடும் சுவாமி. அதை உணர்ந்து கொண்டு நாங்கள் பரிசுத்தமாகுதல தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க மாம்சத்துல ஆவியில காணப்படுகிற எல்லா சூசிகள் நீங்க எங்களை சுத்திகரிப்பீராக. எங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களை தேவ வாசஸ்தலங்களாக நாங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். எங்க பிள்ளைகளும் தேவ வாசஸ்தலங்களாக உருவாக்கப்படட்டும். நாங்களும் தேவ வாசஸ்தலங்களாக, எங்கள் மனைவி, பிள்ளைகள், குடும்பம், பெற்றோர், இந்த பந்தம் தேவ வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுகிறவர்களாக, இந்த ஸ்தல சபையில பங்கு பெறுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்படுகிறவர்களாக ஆண்டவரே அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எங்களோட அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டு ஆண்டவரே மாளிகை முழுவதும் இசைவா எழுப்பப்பட்டதுமாய் இருக்கிறதே. இப்பொழுது தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாங்கள் தேவ வாசஸ்தலமாக, அந்த வாசஸ்தலத்தில், அந்த கட்டுமானத்துல இருக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு அருள் தாரும். எங்களோடு கூட எங்களுக்கு வெளிய இந்த தேவ வாசஸ்தலத்துக்கு புறமாக இருக்கிற மனு குலத்தையும் கத்திருந்த தேவ வாசஸ்தலத்துக்குள்ள அவங்களை கொண்டு வந்து அவங்களை வாசஸ்தலத்துல ஒரு ஆண்டவரே மையமாக, ஆண்டவரே முக்கியமான நபர்களாக மாற்றுகிற பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது அல்லவா? எங்க பிள்ளைகள் அப்படிப்பட்ட நிலைகளை நாங்கள் உருவாக்கணும். ஆண்டவரே, நாங்க மட்டும் வாசஸ்தலமா இருந்து எங்க பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்களாக நாங்கள் போய்விடக்கூடாது. அநேக சம்பவங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளை பெற்றோர் தேவ வாசஸ்தலமாக காணப்படுகிறார்கள். பிள்ளைகள் நாற்றத்தோடு கூட பயணிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தயவாக ஆண்டவரே, நாங்க ஒரு காலம் அவன் சொல்றானே, யாக்கோபு நீர்கள் என்னுடைய வாசலையை கெடுத்தீர்கள். எங்க பிள்ளைகள் ஒரு காலம் தேவ வாசலையை கெடுக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக நாங்க வாழ, கெட்டு போகிறவர்களுக்குள்ள, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள ஜீவ வாசனை வீசுகிறவர்களாக நாங்க காணப்பட எங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்யும். இந்த ஒளி பேழையின் மூலமாக பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், நபர்களும், கிறிஸ்தவ திருச்சபை அங்கத்தினரும் தேவ வாசஸ்தலங்களாக மகிமையாக அவங்க எழும்பட்டும். ஆண்டவரே, அவங்க வாசஸ்தலங்கள் விரிவாக்கம் செய்யப்படட்டும். அவங்க கூடாரம் இடம் விசாலமாக்கப்படட்டும். தேவ உறவுல இருக்கிற அந்த பந்தம் விரிவாக்கம் செய்யப்படட்டும், விசாலமாக்கப்படட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து தேவன் கிரியை செய்யும். ஆண்டவரே, என் இருதயத்தை விசாலமாக்கும். அப்போது நான் உடைய கற்பனையின் பாதையில ஓடுவேன். நான் உடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியினால் விசாலத்துல நடப்பேன். இந்த 2 வசனங்கள் எங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த 2 வசனம் எங்க வாழ்க்கையில் 100% நிறைவேறட்டும் பணிப்பதாக. மகிமையான வாசஸ்தலங்களாக நாங்கள் ஜொலிக்க, இயேசுவுக்கு மகிமை சேர்க்கிற வாசஸ்தலங்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்யும். முற்றிலுமாக உடைய திவ்ய கரத்துல துணைக்கிறோம். இந்த வாரத்து நாட்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க போதுமானவராக இருப்பீர்கள். ஒவ்வொருடைய பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கனமகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் நம் அனைவரோடும், தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுகிற யாவரோடு கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.